ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெவலப்பர்ஸ் லைஃப். ஐ ஆம் சேனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முக்கா புரோட்டீன்ஸ் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எம்யூகேகேஏ முக்கா, கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில, எம்யூகேகேஏ முக்கா புரோட்டீன்ஸ் லிமிடெட். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், கம்பெனியோட ப்ரொஃபைல், அதுக்கடுத்து ஃபினான்ஷியல் ரிசல்ட், அதுக்கடுத்து கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தோட ஸ்டேட்டஸ், ஐபிஓ ரிஜிஸ்டர் யாருன்னு பார்க்க போகிறோம். ஃபைனலி எண்ட் ஆஃப் த வீடியோவில் என்னோட ரிவ்யூவை பற்றி நான் சொல்ல போகிறேன். இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத வாங்க ஃபாஸ்ட்டாக ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ இது என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா, பிப்ரவரி 29 ஓப்பன் ஆகுது. இந்த மாதத்தின் கடைசி ஐபிஓ இதுதான். இந்த மாதம் மட்டும் கிட்டத்தட்ட சிக்ஸ் ப்ளஸ் ஐபிஓஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? அண்டு இது என்றைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா, மார்ச் 4th, பிப்ரவரி 29th வந்து ஓப்பன் ஆகுது. மார்ச் 4th வந்து க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 5th. இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா மார்ச் 6th உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து கிரெடிட் ஆயிரும். லிஸ்டிங் டேட் என்னென்னா மார்ச் 7. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்க்குள்ளே இந்த ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகுறதுனால நீங்கள் சேலரி எம்ப்ளாயீஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணலாமா வேணாமான்ற ஒரு டிசிஷனை எடுங்க. ஏன்னா இது 7ஆம் தேதிக்குள்ளே லிஸ்ட் ஆகிறதுனால நீங்கள் ஒரு லிஸ்டிங் கைனை மட்டும் பார்த்துட்டு வெளில வந்தால் கூட வரலாம். ஓகேங்களா? ஃபைன். இதோட ப்ரைஸ் பேண்ட் பாருங்கள், ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க, 26 to 28. ஸோ ஒரு லாட்டுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள், 535 ஷேர்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 10 ரூபாய் இருந்தாங்களே உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு மேலே லாபம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது. இதோட லாட் சைஸ் பாருங்கள், ஒரு லாட்டுக்கு 535 ஷேர்ஸ் வருது. மினிமம் ஒரு லாட் வாங்கணும். 14,980 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ 535 ஷேர்ஸ் கிடைக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அண்டு டோட்டல் இஷ்யூ சைஸ் பாருங்கள், 224 crores ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதனால் நம்மளுக்கு இதை அப்ளை பண்ணாலும் கிடைக்க போகிறதான சான்சஸ் வந்தீங்கன்னா லெஸ் தென் 40% தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு லக் இருந்தால் கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் இது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? ஃபைன். அதுக்கடுத்து நம்ம கம்பெனியோட ப்ரொஃபைலை நம்ம ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட நேம்லேயே பாருங்கள், ப்ரோட்டீன்ஸ் லிமிடெட் அப்படின்றத வச்சுருக்காங்க. ஸோ அதிலே உங்களுக்கு தெரியணும்ல, நல்லா ஈஸியாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. மேனுஃபேக்சர் ஃபிஷ் ப்ரோட்டீன் ப்ராடக்ட்ஸ் இதுதான். ஸோ அந்த ஃபிஷ் சம்மந்தமான ப்ரோட்டீன்ஸ் ப்ராடக்டை வந்து இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன பண்ணுறாங்க, ஃபிஷ் மீலு, ஃபிஷ் ஆயிலு, ஃபிஷ் சோலபிள் பேஸ்ட், இதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரில. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் இவங்க வந்து தயாரிக்கிறாங்க. நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வீட்டில எல்லாம் மீன் தொட்டி இருந்தீங்கன்னா அதில் ஒரு ஃபுட்டு போடுவோம் பாருங்க, ப்ரோட்டீன் ஆஃப் அக்வா ஃபீட். ஸோ அந்த மாதிரி இதுவும் இவங்க தான் தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் இவங்க இது மட்டும் இந்தியாவில் மட்டும் இல்லை, இவங்க வந்து எக்ஸ்போர்ட் வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓவர் 10 countries, ஓகே, இன்க்ளூடிங் பஹ்ரைன், பங்களாதேஷ், சிலி, இந்தோனேசியா, மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சைனா, சவுதி அரேபியா அண்ட் சவுத் கொரியா, ஓமன், தைவான் அண்ட் வியட்நாம், மோர் தென் 10 countriesக்கு வந்து இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இவங்க எங்கெங்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா 6 ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸில் இருக்காங்க. இந்தியாவில் வந்து 2, ஓமனில் 1 இருக்குதுன்னு நினைக்கிறேன். சாரி, இன்க்ளூடிங் 4 in India and 2 in Oman. ஓகேங்களா? ஸோ அண்ட் இது இந்தியாவில் மட்டும் இவங்க ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சுருக்காம வெளியிலேயும் இவங்க ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் கவனிக்க வேண்டியது விஷயம். ஸோ மற்றபடி இதில் எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இது மெயின்லி பார்த்தீங்கன்னா சகலேஷ்பூர், கர்நாடகா. இது கர்நாடகா பேஸ்ட் கம்பெனின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்டெப்த்தாக நான் போய் பார்க்கல. அவ்வளோதான், இவ்வளோ தான் கம்பெனியோட ப்ரொஃபைல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம். ஸோ 31st March 2021 பார்த்தீங்கன்னா 609.95 crores இருந்தது. 776.15 crores வந்து அப்பா இருந்திருக்கு. அதுக்கடுத்து 1183 கோடியாக வந்து 2023 வந்து என்ன சொல்கிறது, நல்ல ரெவன்யூ கொடுத்துருக்கு. அதாவது 2021 டபுள் மடங்கு ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 2023 கொடுத்துருக்கு. இப்போ வந்த குவார்டர் ரிசல்ட்டில் 612.88 கோடியாக ரெவன்யூ கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ரெவன்யூவாக தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? நல்ல
கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போவே 600 வந்துருச்சுன்னா இன்னும் ஒரு 4 மாதத்தில் நீங்கள் கால்குலேட் பண்ணிலாம் கண்டிப்பாக 1500 கோடிக்கிட்ட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபைன். அண்ட் இதோட ஐபிஓ ரிஜிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு இவங்க வராங்க. கேமியோ கார்ப்பரேட் சர்வீஸ் லிமிடெட், ipo.cameo.india.com இந்த சைட்டில் தான் போய் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் நம்பர் ஆர் வந்து பேன் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேங்களூரில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் கர்நாடகா பேஸ்டு தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இங்கே மேங்களூரில் தான் இவங்க ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அவ்வளோதான் இதோட டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதோட கம்பெனியோட வெப்சைட்டு. ஸோ நான் எந்த ஒரு ஐபி ப்ளே பண்ணுறாங்க அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போய் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிருவேன். ஸோ அதுபடி இந்த வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது அவங்களோட ப்ராடக்டை பார்த்தாலே நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபிஷ் ஆயில் சம்மந்தமாக நிறையா ப்ராடக்ட் இருக்குது. அதுக்கடுத்து ஃபிஷ் மீல் சம்மந்தமாக நிறையா ப்ராடக்ட் இருக்குது. அதுக்கடுத்து என்டோ மீல், என்டோ ஆயில், என்டோ சாயில், இதெல்லாம் என்னன்னு தெரியல. இதெல்லாம் நிறையா ப்ராடக்ட் அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜியோ லொக்கேஷனில் பார்த்தீங்கனாலே தெரியும் என்னென்ன கண்ட்ரி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம இன்டெப்த்தாக பார்க்கணும்னு தேவையில்லை. ஓரளவு தெரிஞ்சால் போதும் என்னென்ன இது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இதோட பீர் கம்பேரிஷனை பார்க்கலாம். ஸோ இதில் நான் முக்கியமாக பார்த்தது வந்து அவந்தி ஃபீட்ஸ், ரொம்ப முக்கியமான கம்பெனி இது. ஸோ இவங்க வந்து போட்டி போட போகிறாங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் நான் இதை இபிஎஸ்லாம் பார்க்கல, இபிஎஸ் ஆர்ஓஇ நான் எதுவுமே ஐபிஓக்கு நான் செக் பண்ண மாட்டேன். ஏன்னா லாங் டேர்முக்கு தான் நான் அதை கம்பேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இதை நான் எதுக்கு காமிக்கிறேன்னா நீங்கள் லாங் டேர்ம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ யூ ஹாவ் டு கம்பேர் வித் அவந்தி ஃபீட்ஸ், அதுக்கடுத்து ஜீல் அக்வா லிமிடெட், இவங்களோட தான் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டிசிஷனை நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஃபைன். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தோட ஸ்டேட்டஸ். 25th 2, அதாவது இந்த மாதம் 25ஆம் தேதி 15 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, 17 ரூபாய்க்கு வந்திருக்கு, 18 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ 1 by 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இதே ரேஞ்சில் போணுச்சுன்னா 46 ருபீஸ்க்கு வந்து லிஸ்டிங் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படி லிஸ்ட் ஆனிச்சுன்னா 64.29% வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் லிஸ்டிங் கெயின் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது ப்ரைஸ் பேண்டே பார்த்தீங்கன்னா 28 ரூபாயில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு 18 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது இன்க்ரீஸ் ஆகி 46 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னா ட்ரேட் ஆனிச்சுன்னா 64.29% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னோட ரிவ்யூ கேட்டிங்கன்னா நான் அப்ளை பண்ண தான் போகிறேன். ஒன்லி ஃபார் லிஸ்டிங் கெயின். அப்ளை பண்ணி 3 மணி நேரத்துக்குள்ளே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சுன்னா உடனே அதை புக் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்துடுவேன். இதே மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டிசிஷன் எடுங்க. இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்யூ, பாய் பாய்.